வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஓட்ஸை வச்சு 2 ரெசிபி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ரெசிபி பண்ணலாமா? ஒரு பேனில் 4 டீஸ்பூன் ஓட்ஸ் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை எடுத்து வச்சுட்டு ஒரு டம்ளர் பாலில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு காய வச்சுக்கலாம். இப்போ காய வச்ச பாலை ரோஸ்ட் பண்ணி வச்ச ஓட்ஸில் ஊற்றிக்கலாம். இதில் ஆப்பிள், டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு நமக்கு பிடிச்ச எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி, திராட்சை அப்புறம் சீட்ஸ் இருந்துச்சு, மிக்சடு சீட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். 5 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பிரஸ்ட் மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நான் ஓட்ஸ் ரெசிபி போட்டிருக்கேன். ஃபீட் பண்ணுற மாமா இருந்தால் கொஞ்சம் சர்க்கரை கம்மி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆர் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். பேபிஸ்க்கு கொடுக்கும்போது மில்கில் சோக் பண்ணிவிட்டு நட்ஸுக்கு பதிலாக நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். செகண்ட் ரெசிபி பண்ணலாமா? என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஓட்ஸ் உப்புமா ரெசிபி கேட்டிருந்தாங்க. உங்களுக்காக தான் இது. ஆக்சுவலி இது என்னோடய பேபிக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் அதுவே வீடியோ எடுத்துக்கிட்டேன். சேம் இதே மாதிரி தான் எங்களுக்குமே நான் ரெடி பண்ணிப்பேன். ஒரு பேனில் கொஞ்சம் கீ விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஆனியன், கறிவேப்பிலை நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். இதில் நீங்கள் வெஜ்ஜஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாமே வேக வச்சுட்டு அப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜ்ஜஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் ப்ளைனாக தான் பண்ணியிருக்கேன். அது நல்லா சாட்டே ஆனதும் நமக்கு தேவையான அளவு ஓட்ஸ் இதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓட்ஸுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றினா போதும், அது நல்லா வெந்துடும். ரவைக்கு ஊற்றுற மாதிரி டபுள் மடங்கு ஊற்றணுன்ட்டு அவசியம் இல்லை. காரத்துக்கு நீங்கள் 4-5 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. நான் என் பேபி கொடுக்குறனால அது சில்லி ஆட் பண்ணலை. கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. மெயின் ஃப்ளேவரே இதுதான். உங்களுக்கு வெஜ்ஜஸ் எல்லாம் போட்டு சாப்பிட டைம் இல்லைன்னா சிம்பிளாக நான் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் தான், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் ஓட்ஸ் சாப்பிடவே கற்றுக்கிட்டேன். அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது, மில்கில் சோக் பண்ணி சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். அதனால் நான் அப்படியே சாப்பிட்டுப்பேன். என்னோடய பேபிக்கும் இந்த மாதிரி 2 வெரைட்டிஸில் செஞ்சு கொடுப்பேன். இப்போ 1 டம்ளர் ஓட்ஸுன்னா 1 டம்ளர் ஹாட் வாட்டர் போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். பிரஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஓட்ஸ் சாப்பிடுங்க. இது நல்லாவே ரிசல்ட் தரும். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நான் எனக்கு நடந்தது ஷேர் பண்ணுறேன். இங்கே உப்புமா கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்ணுன்னா அப்படியே சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் குலைவாக சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என் பேபிக்கு கொடுக்குறனால நான் இந்த கன்சிஸ்டன்சியில் கொடுத்தேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.